இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கசான் ஹெலிகாப்டர் நிறுவனத்தை பார்வையிட்டார் மாமன்னர். உலகின் மிகப்பெரிய ஹெலிகாப்டர் உற்பத்தி மையமான கசான் ஹெலிகாப்டர் நிறுவனத்தை மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சனிக்கிழமை பார்வையிட்டார். டாடா ஸ்தான் குடியரசின் தலைவர் ருஸ்தாம் மினிகானாவ் மற்றும் கசான் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் நிகிலாவ் யாகுலேவ் ஆகியோர் மாமன்னரை வரவேற்றனர். தற்காப்பு அமைச்சர் முகமது காலிட் நோட்டின், வெளியுறவு அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ ஸ்ரீ அம்ரான் முகமது சின், ரஷ்யாவுக்கான மலேசிய தூதர் டத்தோ சியாங் லூன் லாய் ஆகியோரும் மாமன்னருடன் சென்றிருந்தனர். வணிக, ராணுவ மற்றும் மீட்பு பணிகள் உட்பட ஹெலிகாப்டர்களை தயாரிக்கும் செயல்முறைகள், உற்பத்தி தன்மைகள் மற்றும் அண்மைய தொழில்நுட்ப முறை ஆகியவை குறித்து சுல்தான் இப்ராஹிமுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் அவர் மாமன்னர் கண்காட்சி கூடத்தை பார்வையிட்டார். கசனால் தயாரிக்கப்படும் ஹெலிகாப்டர்கள் சுல்தான் இப்ராஹிமுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. இளைஞர்களுக்கான வயது வரம்பு குறையும் வாய்ப்புகள் வியூக ரீதியில் பயன்படுத்திக் கொள்வீர். மலேசியா வயது முதிர்ந்த நாடாக மாறும் போதும் இளைஞர்களுக்கான வயது வரம்பை குறையும் போது ஏற்படும் வாய்ப்புகளை இளைஞர்கள் வியூக அடிப்படையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தொடர்பில் தேசிய கொள்கைகளை உருவாக்குவதில் இளைஞர்களின் குரல்களை பதிவு செய்வது உட்பட 5 கொள்கைகளை கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா பரிந்துரைத்துள்ளார். சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டரசு பிரதேச அளவிலான தேசிய இளைஞர்கள் ஆலோசனை மன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற போது டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா அப்பரிந்துரைகளை முன்வைத்தார். 30 வயதிற்குள் திறமைகளின் வளர்ச்சியை விரைவுபடுத்துதல், இளைஞர்களை பொருளாதாரத்தில் உந்த செய்வது, தலைமுறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை உருவாக்குதல் மற்றும் இளைஞர்களின் நிதி மீள்தன்மையை வலுப்படுத்துதல் ஆகியவற்றையும் அவர் பரிந்துரைத்தார். அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்யும் விதமாக இது தொடர்புடைய நிறுவனங்கள் முழுமையான அறிக்கைகளை தயாரிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். சுகாதார அமைச்சால் அங்கீகரிக்கப்படாத 2033 விளம்பரங்களை MCMC அகற்றியுள்ளது. இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை மலேசிய சுகாதார அமைச்சு மற்றும் அது தொடர்புடைய நிறுவனங்களால் அங்கீகரிக்கப்படாத தயாரிப்புகள் மற்றும் சேவை தொடர்பான 2033 விளம்பரங்களை மலேசிய மற்றும் தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC அகற்றியுள்ளது. இதுவரை சுமார் 2283 புகார்கள் கிடைத்துள்ள நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் 2022ஆம் ஆண்டு தொடங்கியே விளம்பரங்களை குறைப்பதற்கான முயற்சிகளை தங்கள் தரப்பு மேற்கொண்டு வருவதாகவும் தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டில் MCMCக்கு 8 புகார்கள் கிடைத்தது. 2023ஆம் ஆண்டில் 390 மற்றும் 2024ஆம் ஆண்டில் எங்களுக்கு கிடைத்த புகார்கள் 1643 ஆகும் என்றார் அவர். போலி மருந்துகள் அல்லது சுகாதார சேவை தொடர்பான விளம்பரங்களை அடையாளம் காண சுகாதார அமைச்சிடம் நிபுணத்துவம் இருப்பதால் இவ்விவகாரத்தில் தமது தரப்பு எப்பொழுதும் ஒத்துழைப்பு வழங்கும் என்று தியோ தெரிவித்தார். இதனிடையே சுகாதார அமைச்சிடம் இருந்து அறிக்கை கிடைத்தால் பதிவேற்றம் செய்யப்படும் விளம்பரங்களை அகற்றும்படி சமூக ஊடக நடத்துனர்களுக்கு MCMC அறிவிக்கும் என்று அவர் கூறினார். மலேசியர்களின் கலை மற்றும் பாரம்பரியத்தை முன்னிறுத்தி ஆபரணங்கள் வடிவமைப்பு. மலேசியர்களின் கலை மற்றும் பாரம்பரியத்தை முன்னிறுத்தி தமது சொந்த முத்திரையான மசாக் பிளஸின் கீழ் ஆபரணங்களை உருவாக்கியுள்ளார் கெடா கூலிமை சேர்ந்த கடிகார வடிவமைப்பாளர் முகமது நூர் ரபானி அப்துல் ரஹீம். உள்ளூர் கலாச்சார அம்சங்கள் ஒவ்வொரு தனிநபருக்கும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அவற்றை தினசரி பயன்படுத்தும் பொருட்களில் இணைக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார். தமது கடிகார வடிவமைப்புகளில் உள்ள ஒவ்வொரு மைய கருவும் இந்நாட்டுடன் தொடர்புடைய அம்சத்தையும் கதையையும் கொண்டுள்ள வேளையில் ஒவ்வொரு மலேசியரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முகமது நூர் ரஃபானி தெரிவித்தார். நாட்டின் அனைத்து நிலையிலான மக்கள் மத்தியிலும் நன்கு அறியப்பட்ட பாரம்பரிய உணவான நாசி லெமாக்கை கலாச்சார அம்சமாக தமது வடிவமைப்பில் பயன்படுத்தியிருப்பதாக அவர் விளக்கினார். தமது கடிகார வடிவமைப்பில் சரவாக்கில் ஒரு கலாச்சார அடையாளமாக இருக்கும் செஞ்சலாங்கை பறவையின் வடிவத்தையும் பெரிய வடிவிலான வாப்பட்டம் மற்றும் பம்பரம் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளின் வடிவங்களையும் அவர் பயன்படுத்தியுள்ளார். இந்த கடிகாரத்திற்கு தேவையான மூலப்பொருட்கள் ஜப்பான் மற்றும் சீனாவிலிருந்து வாங்கப்படுகின்றன. தீயிட்டு கொளுத்தப்பட்ட 2 மலேசியர்கள் மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வர கோரிக்கை.
கடந்த வியாழக்கிழமை தாய்லாந்து பாங்காக்கில் தீயிட்டு கொளுத்தப்பட்ட 2 மலேசிய சுற்றுப்பயணிகளின் உடல்நிலை சீரான பிறகு அவர்களை மீண்டும் மலேசியாவிற்கு திருப்பி அனுப்ப அனுமதிக்குமாறு அவர்களின் குடும்பத்தினர் தாய்லாந்து அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். 27 வயதுடைய காங் சியாசன் மற்றும் அவரது 26 வயதான காதலன் ஆங் இக் லியாங் ஆகிய 2 மலேசியர்களையும் பாங்காக்கில் உள்ள ஒரு பேரங்காடியின் அருகில் வேலையில்லா ஆடவர் ஒருவர் தீயிட்டு கொளுத்தியுள்ளார். சம்பவம் நிகழ்வதற்கு ஒரு நாள் முன்னதாக தமது மகள் விடுமுறைக்காக பாங்காக் சென்றிருந்ததாக பாங்காக்கின் கிங் சவுலாங்கான் மெமோரியல் மருத்துவமனையில் ஜியாவோ ஜென் தந்தை கான் கிம் தெரிவித்தார். இவ்வாண்டு தாய்லாந்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருந்த போதிலும் அந்நாடு பாதுகாப்பான நிலையில் இருப்பதாக கூறிய ஜியாவோ ஜென் தமக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியதாக கான்கின் தெரிவித்தார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களின் தற்போதைய நிலை குறித்த மருத்துவ அறிக்கைகளை தாய்லாந்து அதிகாரிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்களுடன் மேற்கொண்ட விளக்க கூட்டத்தின் போது 2 குடும்பத்தினரும் கோரியதாக அவர் கூறினார். சாரா உடலின் பிரேத பரிசோதனை தொடங்கியது. சனிக்கிழமை தோண்டி எடுக்கப்பட்ட சாரா கைரினா மகாதீர் உடலின் பிரேத பரிசோதனை கோத்தகினபாலுவில் உள்ள குவீன் எலிசபெத் 1 மருத்துவமனையில் நேற்று காலை 9 மணிக்கு தொடங்கியது. பிரேத பரிசோதனைக்கு முன்னதாக சிடி ஸ்கேன் மேற்கொள்ள நேற்றிரவு மணி 10:30 அளவில் சாராவின் உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. காலை மணி 8:26 அளவில் சாராவின் தாயார் நொரைடா லமாட் தமது குடும்பத்தை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர்கள் ஹமீத் இஸ்மாயில் மற்றும் ஷப்லான் ஜுஃப்ரி ஆகியோருடன் மருத்துவமனைக்கு வந்தது நாம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. வழக்கின் அண்மைய முன்னேற்றங்களை தெரிந்து கொள்ள காலை மணி 8 தொடங்கி மருத்துவமனை வளாகத்தில் ஊடகவியலாளர்களும் பொதுமக்களும் கூட தொடங்கினர். குடும்ப உறுப்பினர்கள், வழக்கறிஞர், தடயவியல் மற்றும் மத அதிகாரிகள் முன்னிலையில் சபா சிபிதாங்கில் உள்ள தஞ்சோங் உபி இஸ்லாமிய மையத்து கொள்ளையில் மேற்கொள்ளப்பட்ட சாராவின் உடலை மீண்டும் தோண்டி எடுக்கும் பணி இரவு மணி 7:15க்கு நிறைவு பெற்றது. இளைஞர் பிரிவு வயது வரம்பு 40லிருந்து 30ஆக குறைக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய அதிகபட்ச இளைஞர் வயது 30க்கு ஏற்ப அரசியல் கட்சிகள் தங்கள் இளைஞர் பிரிவுகளுக்கான வயது வரம்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இளைஞர் பிரிவு வயது வரம்பை தற்போதைய 35 முதல் 40 வயது வரம்பிலிருந்து 30ஆக குறைப்பது நாட்டின் அரசியல் முதிர்ச்சிக்கு தீவிரமாக பங்களிக்க இளம் உறுப்பினர்கள் அதிக வாய்ப்புகளை திறக்கும் என்று தபிக் யாக்கூப் மற்றும் அரிஃப் ஐசுதீன் அஸ்லான் ஒப்புக்கொண்டனர். இளைஞர் வயது வரம்பு பற்றிய இந்த பிரச்சினை ஒரு அரசியல் பரிசோதனை அல்ல. இளைஞர்கள் இளைஞர் பிரிவில் இருக்கும்போது அவர்களுக்கு நியாயமான இடம், பிரதிநிதித்துவம் மற்றும் வாய்ப்புகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய அனைத்து கட்சிகளும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மலாயா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தஃபிக் கூறினார். ஆண் மற்றும் பெண் இளைஞர் பிரிவுகளுக்கான வயது வரம்பு பாலினம் அல்லது பங்கின் அடிப்படையில் எந்த வேறுபாடும் இல்லாமல் தரப்படுத்தப்பட வேண்டும். மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஆரிஃப் இளைஞர் வயது வரம்பை தரப்படுத்துவது அரசியலில் ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட செயல்பாடுகள் மற்றும் திறன்களுக்கு உட்பட்டு நிலைத்தன்மையை கொண்டு வரும் என்று நம்புவதாக தெரிவித்தார். கூடுதல் விலையில் நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விற்பனை KPDN-உடன் தொடர்பு அமைச்சு கலந்து ஆலோசிக்கும். அண்மைய காலமாக இசை நிகழ்ச்சிகளுக்கான டிக்கெட்டுகளின் விலைகளை பன்மடங்கு உயர்த்தி மது விற்பனை செய்யும் பிரச்சினைக்கு தீர்வு காண உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN-உடன் தொடர்பு அமைச்சு கலந்துரையாடலை மேற்கொள்ளும். இவ்விவகாரம் தொடர்பில் சட்ட மசோதா ஒன்றை முன்வைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உட்படுத்திய ஒரு ஆய்வினையும் KPDN தற்போது மேற்கொண்டு வருவதாக தியோனி சிங் தெரிவித்தார். இவ்விவகாரம் தொடர்பில் KPDN தற்போது ஒரு ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. அவர்களின் சார்பாக நான் அதை அறிவிக்க முடியாது. சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது, ஆனால் நிச்சயமாக அதை நான் அறிவிக்க இயலாது. ஆனால் இந்த பிரச்சனையை நாங்கள் அறிவோம். நாங்கள் KPDN உடன் மட்டுமல்லாமல் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மற்றும் டிக்கெட் வழங்கும் நிறுவனத்துடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறோம் என்றார் அவர். ஜி டிராகன் போன்ற அனைத்துலக கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது இப்பிரச்சனை எழுப்பதாக தியோ விவரித்தார். நாட்டின் பொழுதுபோக்கு துறைக்கு விளைவை ஏற்படுத்தும் வகையில் கூடுதல் விலையில் டிக்கெட் விற்கப்படும் பிரச்சினை குறித்து விவாதிக்க அண்மையில் சுற்றுலா அமைச்சும் தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையம் MCMC-யின் பிரதிநிதிகளும் நடத்திய ஒரு சந்திப்பிற்கு தியோ தலைமையேற்றிருந்தார்.